இந்த சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அடுத்து அவர் சொல்லுகின்றார், இதற்காக இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லுகின்றார். முதலாவது அவர் சொன்ன காரியம் பிறந்தேன். அடுத்து அவர் சொல்லுகின்றார், சத்தியத்திற்காக வந்தேன். இன்றைக்கு எத்தனை பேர் சத்தியத்திற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? உண்மைக்காக நாம் எத்தனை பேர் ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? பொய்யான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கையே இல்லை, மாயமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வே ஒரு மாயமான வாழ்வாக இருக்கின்றது. நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் மாயமான காரியமாக இருக்கின்றது. நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் மாயமாக இருக்கின்றது. ஆனால் இயேசுவானவர் சொல்லுகின்றார், சத்தியத்திற்காக, உண்மைக்காக நான் வந்தேன், உண்மைக்காக வந்தேன். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் பிறந்ததன் காரணம் என்ன? வந்ததின் காரணம் என்ன? உண்மைக்காக நாம் இந்த உலகத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். இதை புரிந்து கொண்டு நம் வாழ்வில் நடக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மிக உண்மையாக அது மாறிவிடும் என்பதிலே சந்தேகமில்லை.